நம்மளோட மினி ஹப்பில் ஆஃபர் ரெடி ஆயிடுச்சு. அதை வாங்குறதுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இன்னொரு விஷயம்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் நிறைய இடத்துலலாம் இன்னும் நம்மளோடது ரீச் ஆகாமல் இருக்குது. வெளியிலலாம் ரீச் ஆகுது, நம்மளுக்கு நியரஸ்ட் இருக்கிற ஊர்லலாம் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு நோட்டீஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த நோட்டீஸ் வாங்குறதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். நாங்கள் ஈவினிங் கிளம்புனது, டிராஃபிக்கில் சாயங்காலமே ஆயிடுச்சு. நாங்கள் போகும்போதே சரி ஓகே டவுன் ஹால் தானே போகிறோம், அப்படியே பூ மார்க்கெட் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ மார்க்கெட் இப்போ போயிட்டுருக்கோம். இது எதுக்கு அப்படின்னா, நாளைக்கு நம்மளோட நோட்டீஸ் போர்டு வச்சு இது பண்ணுறதுக்கு, சாமி கும்பிட்றதுக்கு வேண்டி போய் என்னோடய ஃபேவரட் ஈசாப்பாக்கு வேண்டி எல்லாம் பார்த்து தாமரைப்பூவெல்லாம் செலெக்ஷன் பண்ணிவிட்டு, இன்னும் கொஞ்சம் மல்லிகைப்பூ இந்த மாதிரி எல்லா ஐட்டங்கள்ஸும் வாங்கிட்டு அப்படியே நம்ம நோட்டீஸ் கொடுக்குற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டுருக்கோம். நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்கிறங்காட்டி எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டு இருந்தது. 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. நல்லாவும் இருந்துச்சு பூக்கள் எல்லாமே. எல்லோரும் முக்கால்வாசி பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் அங்கே இருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் தான் இருந்துச்சு. நீங்களும் நைட்டு போய் ட்ரை பண்ணி பாருங்கள் பூ மார்க்கெட்டு ஆர்எஸ்புரத்தில். அதுக்கப்புறம் போயிட்டு துளசி அந்த இதெல்லாம் வாங்கிட்டு அந்த பாட்டிக்கிட்ட அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம நோட்டீஸ் கொடுத்த கடைக்கு போயிட்டு நோட்டீஸ் அடித்து வச்சுருந்தாங்க. மாடல் காமிச்சிட்டு ஓகே பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வர வழியில் ரத்னம் கலெக்ஷன் அப்போ அடித்தது இதெல்லாம்